வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் கருவேப்பிலையும் பூண்டும் வச்சு ஒரு டேஸ்ட்டான துவையல் செய்யலாம். நான் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். வெள்ளை உளுந்து கொஞ்சம் செவக்கட்டும். அது கூட வடகம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். வடகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அது கூடவே 2 வரமிளகாவும் 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு இதை வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு வதக்கியாச்சு. அதையும் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம முதல்ல வதக்கி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை, மிளகாய், வடகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட சின்ன ஒரு கோலி குண்டு சைஸில் புளி சேர்த்துருக்கேன். துவையலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான கருவேப்பிலை பூண்டு துவையல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.